ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி கூழ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு வாரத்தில் 3 வாட்டியாச்சும் இந்த ராகி கூழ் குடிங்க, உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி தரும். இது வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் ராகி மாவுனா 2 கப் அளவுக்கு தண்ணி இருக்கணும். ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம புளிக்க வச்சு செய்ய போகிறோம். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் செய்யலாம். இப்போ இது 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு பார்த்திங்கன்னா நல்லா நுரைச்சி வந்திருக்கு. நம்ம கஞ்சி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. இதில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன், சீக்கிரமாக வேகிறதுக்காக. இதை இந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அரிசி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும், ஏன்னா நம்ம லைட்டாக பல்ஸ் பண்ணி சேர்த்ததுனால. இப்போ இது வேகட்டும், நான் வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். ரைஸ் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம ராகி மாவு சேர்க்கணும், அதுக்கு முன்னாடி சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் நம்ம ராகி மாவு சேர்த்துக்கலாம். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ராகி மாவு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அது அடிப்பிடிச்சிரும். ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே இது நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு திக்காகிடுச்சு. மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். திக்காகவும் ஆகிடுச்சு பாருங்கள். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை மூடி போட்டு திரும்பவும் ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கூழை நீங்கள் 3 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு கூழ் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். நீங்கள் மோர் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 போல் சின்ன வெங்காயத்தை நான் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், எந்த கட்டியும் இல்லாமல். இப்போ கூழுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கூழை நல்லா கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. அப்போ தான் எந்த கட்டியும் இல்லாமல் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக சர்வ் பண்ணுறப்போ கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான கூழ் ரெடி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பார்க்க யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.